வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்க ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு தென் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட் என்ட்ரானீங்கன்னா போதும், பை பண்ணிங்கன்னா போதும். ஷுவராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடச்சிட்டு இருக்கு. ஸோ இதுதான் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை யூஸ் பண்ணி நம்ம மேக் பண்ணி வச்சுருக்க நம்ம ட்ரெண்ட் லைன், நம்மளோட ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம மேக் பண்ண ட்ரெண்ட் லைன். ஸோ ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நம்மளோட ஃபுல் வீடியோ இருக்குது, அதை ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது நம்ம செப்டம்பர் 1 இன்னைக்கு மண்டே, இன்னைக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் தென் டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி டே எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு நல்ல மூவ் தான் இல்லையா மார்க்கெட்டில் இன்றைக்கி. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம வந்துட்டு எந்த ட்ரேட்ஸுமே என்ட்ரு ஆக மாட்டோம் இல்லையா. என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எப்போவுமே சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 53912 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். ஸோ இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு மினிமமான, ஆக்சுவலி மினிமம் சொல்ல முடியாது, ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட்னே சொல்லலாம். ஸோ 53982 வரைக்குமே வந்துட்டு இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு 72 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேடில் ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு 72 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து சாலிடாக ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் பார்க்கலாம். செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா அகைன் நமக்கு வந்து நம்ம லைனில் பார்த்தீங்கன்னா இங்கே அகைன் டவுன்வர்ட்ஸில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 53799 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்கள் மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டவுன் மூவ் தான் இல்லையா. டவுன்வர்ட்ஸில் தான் மொமெண்டம் இருந்தது. ஸோ இதோட லீஸ்ட் வரைக்குமே வந்துட்டு நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் கொடுத்துருக்கலாம். ஸோ 53717 வரைக்குமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 82 பாயிண்ட் வந்து இங்கே வந்து நமக்கு சாலிடாக நம்மளோட செகண்ட் ட்ரேடில் நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் எடுத்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் மொமெண்டம் ஃபுல்லாக நம்ம ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்க டார்கெட்ஸ் மூவ்க்குள்ளேயே தான் எல்லாமே இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டி 50 இருக்கட்டும், போத் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நெக்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து 2 ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் பார்க்கலாம். தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம் இல்லையா. சேம் தான், நம்ம லைனில் நம்ம எப்போவுமே கன்ஃபர்மேஷன் கிடைக்காம எந்த ட்ரேட்ஸுமே என்ட்ரு ஆகாதீங்க. அட் த சேம் டைம் நமக்கு வந்துட்டு டார்கெட்டும் நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கணும், ஸ்டாப் லாஸ் வேல்யூவும் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு ட்ரேடுமே என்ட்ரு ஆகுங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம இதில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஆப்ஷன் பையிங்கான ஆப்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், பையிங் ட்ரேடிங் தான். ஸோ வந்துட்டு நமக்கு டவுன்வர்டில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நம்ம வந்துட்டு புட் சைடில் நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நீங்கள் பை பண்ணிங்கனாலே போதும். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட நீங்கள் வந்து நீட்டாக ஏர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வரலாம். அட் த சேம் டைம் இப்போ நமக்கு இங்கே பாருங்களேன் அப்வர்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் கால் சைடில் பை பண்ணுவீங்க ரைட். இதை நீங்கள் வந்துட்டு 53903 வந்துட்டு நமக்கு இங்கே தான் கன்ஃபர்மேஷன் கேண்டில், இதோட க்ளோசிங்கில் தான் நம்ம எப்போவுமே வந்து நம்ம என்ட்ரு ஆகணும். ஸோ 53903 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் க்ளோசிங் டைம் வரைக்குமே வந்துட்டு நமக்கு ஒரு சூப்பரான ப்ராஃபிட் தான். 54035 வரைக்குமே வந்துட்டு இங்கே வந்து ஒரு 132 பாயிண்ட் வந்து சாலிடாக உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட தேர்ட் ட்ரேடில் சூப்பரான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் நீங்கள் நீட்டாக வெளியில் வந்திருக்கலாம். ஸோ இதுதான் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அக்யூரஸியாக நமக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு நம்ம செட்டப்ஸ். ஸோ இன்றைக்கி செப்டம்பர் 1 சூப்பர் மூவ் தான். வித்தவுட் லாஸில் நமக்கு வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட்டில் இன்றைக்கான ஃபர்ஸ்ட் மூவ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ பார்க்கலாம் இந்த மந்த் ஃபுல்லாக ஃபஸ்ட் இந்த வீக் ஃபுல்லாக எப்படி மூவிங் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு பெட்டர் மூவில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஷுவராக இந்த வீக்கும் வந்துட்டு சூப்பராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஏர்னிங் வீக்காக தான் இருக்கும். ஸோ வாங்க இதுதான் ஆக்சுவலி பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கான அனாலிசிஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு 3 ட்ரேடுமே ப்ராஃபிட் புக்கிங் தான் இல்லையா. ஸோ 3லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 284 பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் சாலிடாக வந்துட்டு சூப்பரான ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக இன்றைக்கி நீங்கள் ட்ரேட்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். நம்ம செட்டப்ஸ் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் 10 மினிட் அட் த சேம் டைம் லாஸ்ட் 20 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே வந்து என்ட்ரு ஆக மாட்டோம். அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஷுவராக அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். குட்டி குட்டியான சில
விஷயங்களை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேட்ஸ் என்ட்ராகி நீங்கள் வந்துட்டு அட்டன் பண்ணுங்கள். ஷூராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் நமக்கு வந்துட்டு டெய்லி ட்ரேட்ஸ் நமக்கு கிடச்சிட்ருக்கு. நம்மளோட ப்ரீவியஸ் அனாலிசிஸ்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணிங்களாலே தெரியும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம செட்டப்ஸ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. நம்ம ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஒர்க் ஆகிட்டுருக்கு. வாங்க நம்ம பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான், நமக்கு அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி நமக்கு வரி பண்ணணும்னு எந்த ஒரு உங்களுக்கு அவசியமுமே கிடையாது. ஸோ நமக்கு வந்து போத் நம்ம டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் நத்திங் டு வரி, டவுன் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் இருந்தாலும் நத்திங் டு வரி. நம்ம லைன் நம்ம மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிட்டு நம்ம லைனில் கன்ஃபர்மேஷனுக்கு மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட்ஸ் என்ட்ரானீங்கன்னா மட்டுமே போதும். ஷூராக வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட்டில் தான் நமக்கு மார்க்கெட் மூவ் இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் பார்த்துலாம். ஃபார் டியூஸ்டே நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 54086. இது நம்ம அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸ் பார்த்துட்ருக்கோம். தென் 54249, தென் 54576, தென் 54723, தென் 54925, then 555210, then 55437, then 55612. ஸோ இதான் நம்ம நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். இது தான் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா. இஃப் சப்போஸ் டவுன் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் கிரியேட் ஆகிட்டாலும் நம்ம ஃபீல் பண்ணணும் எந்த அவசியமும் இல்லை. அதுக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கோம் டெய்லி. ஸோ அந்த டார்கெட்ஸையும் பார்த்துடலாம் வாங்க. 53897, 53574, then 53383, then 53216, 53086, then 52728, 52566, then 52401. ஸோ இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி டவுன் ட்ரெண்ட்ஸில் போத் நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணுங்கள். ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ட்ரேட்ஸ் என்ட்ராங்க. ஷூராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸ் நமக்கு கிடச்சிட்ருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. வாங்க இப்போ நிஃப்டி 50க்கு நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50 ஸ்டேட்டஸும் அப்படி தான் இல்லையா, ஒரு சூப்பர் மூவ் தான் மார்க்கெட்டில் இருந்தது நமக்கு. ஸோ ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்ம நிஃப்டி 50லேயும் வெளியில் வந்தோம். பட் சிங்கிள் ட்ரேட், சூப்பரான ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டோட நீட்டாக வெளியில் வந்தோம் இல்லையா நிஃப்டி 50. வாங்க அதுக்கான அனாலிசிஸ் இப்போ பார்த்துடலாம். ஸோ சேம் தான், நம்ம எப்போவுமே ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை ஒரு என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த மாதிரி கேப் அப் கேப் டவுனில் வந்துட்டு மார்க்கெட் மூவ் எப்போவுமே சம்டைம்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அது மேக்ஸிமம் கேஸஸில் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் எப்போவுமே அந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை வந்துட்டு நமக்கு பெட்டர் டைமாக நம்ம சூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட் மூவ். ஓகே, ஸோ அதனால் எப்போவுமே சூஸ் பண்ணாதீங்க. அது டீசெண்டான மூவாக இருக்கும். அதனால நம்ம அதை சூஸ் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம லைனில் என்ன பண்ணுவோம்னா நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணும்போது நம்ம லைனில் இங்கே சூப்பரான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இங்கே ரிவர்சல் ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 24521 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். ஸோ இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு ஒரு சிங்கிள் ட்ரேடு தான் சூப்பராக நம்ம டார்கெட் அப்படியே சூப்பராக அச்சீவ் ஆச்சு. 24634 வரைக்கும் நமக்கு டார்கெட் அச்சீவ்டு தான். இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு 113 பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் சூப்பரான ஒரு டார்கெட் அச்சீவ்மெண்ட்டோட நீங்கள் சூப்பரான ப்ராஃபிட்டோட நீங்கள் வந்து நீட்டாக வெளியில் வந்திருக்கலாம். நிஃப்டி 50யோட ஸ்டேட்டஸ் இது. ஆக்சுவலி நான் ஆல்ரெடி இதை சொல்லியிருக்கேன். இப்போ நமக்கு இங்கே நம்ம என்ட்ரு ஆயாச்சு, கன்ஃபர்மேஷன் கிடச்சி என்ட்ரு ஆனோம். பை பண்ணியிருப்பீங்க இல்லையா, பை பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் மினிமம் டார்கெட் செட் பண்ணி இங்கே நீங்கள் மினிமமான ஒரு அச்சீவ்மெண்ட் இருந்தாலும் அதுவும் ஒரு பெரிய ப்ராஃபிட் தான். ஏன்னா இங்கே நமக்கு வந்து டைம் டிலே ஆகாது. இங்கே நம்ம வந்து ஒரு 10:30 சம்திங்கில் இங்கே நம்ம பை பண்ணுற டைமிங் இருந்தது. ஸோ இங்கே 12:30 சம்திங்லேயே நீங்கள் வந்துட்டு ஒரு மினிமமான டார்கெட் செட் பண்ணி ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக வெளியில் வந்தாலும் அது சூப்பர் அச்சீவ்மெண்ட் தான். இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இங்கே ரொம்ப டைம் டிலே இல்லையா. ஸோ இங்கே லாஸ்ட்டில் ரொம்ப டைம் டிலே. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே நமக்கு என்ன ஆகும், ப்ரீமியம் ரேட் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்போ ப்ராஃபிட் வேல்யூவும் நமக்கு ரெடியூஸ் ஆகும் இல்லையா. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி ப்ராப்பராக மேக்ஸிமம்
டைம் டிலே இல்லாமல் கொஞ்சம் ஏர்லியராகவே நீங்கள் வந்து ஒரு மினிமம் அச்சீவ்மெண்ட் இருந்தாலும் போதும்னு சொல்லிட்டு மினிமமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக வெளியில் வந்துட்டிங்கனாலும் அது ஒரு பெட்டர் மூவ், பெஸ்ட் மூவ் ஓகேயா மார்க்கெட்டில். ஸோ இதுதான் நிஃப்டி 50க்கான இன்றைக்கான மண்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் இதுதான். ஸோ சூப்பராக ஒரு 113 பாயிண்ட் நீட்டாக ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக வெளில வந்திருக்கலாம். இது நான் மேக்ஸிமமாக சொல்கிறேன். இதில் மினிமமாக நீங்கள் எங்கே டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் உங்கள் டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கும். ஸோ நம்ம லைனில் தான் ஃபுல் மொமெண்டமுமே நம்ம லைனில் தான், நம்ம செட்டப் லைனில் தான் இருந்தது. ஸோ நீங்கள் அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ எவ்ரி டேவுமே அப்படி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் ஓவரால் இப்போ ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஓவரால் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான் இல்லையா. நிஃப்டி 50 இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், ஆல்ரெடி அங்கே ஒரு 284 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பீங்க. இங்கே ஒரு 113. ஸோ ஓவரால் ஒரு 397 பாயிண்ட் வந்துட்டு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் சூப்பர்பான ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட்டோட இன்னைக்கு டே நமக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். நம்ம செட்டப்ஸ் அண்ட் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஷுவராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட், ஒரு 397 பாயிண்ட் ப்ராஃபிட்டோட நீங்கள் நீட்டாக வெளியில் வந்திருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நம்ம செட்டப், நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ரொம்ப அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நிஃப்டி 50க்கு நம்ம டியூஸ்டே நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் 24675, 24764, 24852, then 24900, then 24982, then 25065, 251 30, 252 54. இது நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா. இஃப் சப்போஸ் நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுனாலும் வரி பண்ண தேவையில்லை, அதுக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸும் பார்த்துடலாம் வாங்க. 24576, then 24466, then 24378, 24311, then 24240, then 24191, then 24133, then 24067. ஸோ இதாங்க நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான். ஸோ நம்ம வந்துட்டு போத் நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு இல்லையா, ஃபுல் கிளியர் இன்றைக்கான அனாலிசிஸும் நம்ம பார்த்தாச்சு. அட் த சேம் டைம் நம்ம நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராப்பரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி என்ட்ரியில் எனி டவுட்ஸ் இருந்தாலும் அதுக்கான வீடியோவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏன்னா எப்போ என்ட்ரி ஆகணும், எப்போ என்ட்ரி ஆகக்கூடாது, சம் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அதுலேயும். ஸோ அதுக்கான வீடியோஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரேட் சென்டராங்க அட்டென்ட் பண்ணுங்கள், கரெக்டான டைமில் பை பண்ணுங்கள். ஸோ ஷுவராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ நாளைக்கும் சூப்பர்பான மூவில் இருக்கட்டும் மார்க்கெட். பார்க்கலாம் வாங்க நாளைக்கு ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.